போர்வை ரகங்களை தமிழக அரசு கொள்முதல் செய்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என ஈரோடு மாவட்டம் சென்னிமலை விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஈஸ்வரமூர்த்தி கூறியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பனிக்காலமானது தொடங்கி சில நாட்களே ஆன நிலையில் போர்வைகள் விற்பனையானது ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது குறித்து சார் வணக்கம். நீங்கள் இந்த பெட்ஷீட் போர்வைகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பனிக்காலத்தில் உங்களுடைய விற்பனை எப்படி இருக்கு? ஆண்டாண்டு காலம் இந்த போர்வைகளுடைய உற்பத்தி குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்களும் மிக சிரமத்திலே தான் இருக்கின்றோம். இந்த ஆண்டு இதுவரையிலும் இந்நேரம் எங்கிட்ட இருக்கிற போர்வைகள் அனைத்தும் விற்று இந்நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருந்திருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு சூழலே உருவாகவில்லை. பழைய பெட்ஷீட்டுகளே இன்னும் கையில் இருந்து கொண்டு இருக்கின்றன. புதிய உற்பத்தியோ அல்லது இனிமேல் எதிர்வருகிற காலங்களிலுடைய உற்பத்தியை விற்பனை செய்வதற்கு உண்டான மார்க்கம் எங்களுக்கு தெரியவில்லை. சார், கடந்த காலங்கள் காட்டிலும் இந்த ஆண்டு விற்பனை எப்படி இருக்குது? அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா? கடந்த ஆண்டுகளில் இருந்ததை விட இந்த ஆண்டு விலையும் குறைந்து விட்டது, விற்பனையும் குறைந்து விட்டது. எங்களிடம் பெட்ஷீட் இந்த போர்வைகளை தேடி வருகின்ற வட இந்தியர்கள் குறைந்து விட்டார்கள். சார், இப்போ இந்த போர்வை விற்பனை கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. என்ன காரணத்தினால? வேறு மாற்று ஏதாவது அந்த ஆட்டோமேட்டிக் லூம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கான்? என்ன காரணத்தினால விற்பனை குறைஞ்சிருக்கு? சார், எங்கள் போர்வைகளை முதல்ல நாங்கள் கைத்தறியில் நெசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பவர்லூமில் கவர்மெண்ட் இருக்கிற ரக ஒதுக்கீட்டு பிரகாரம் நாங்கள் அதில் விசைத்தறிகளை உற்பத்திக்கு மாற்றினோம். இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு டக்கின் செல்வேஜின்னு சொல்லக்கூடிய ஓரம் ரெண்டுமே முடிவான ஒரு ஓரங்களை விட்ட ஒரு பெட்ஷீட்டாக இருக்கும். அதை இல்லாத இப்போ வரக்கூடிய நவீன இயந்திரங்கள் ஓப்பன் செல்வேஜின்னு சொல்லுகின்ற அந்த கேட்டகரியில் உற்பத்திகள் எங்களோட 10 மடங்கு அதிகமாக அவங்க அந்த உற்பத்தி அதில் எடுக்க முடியுது. அதனால் அவங்களுக்கு அதுக்கு உற்பத்தி செலவு குறையுது. அந்த உற்பத்தி செலவுனால அவங்க கொஞ்ச நாள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட கட்டங்களில் வெவ்வேறு ரகங்களை உற்பத்தி பண்ணுறவங்க ஒரு மாதம் 2 மாதம் இந்த சீசன் காலத்தில் மட்டும் ஓட்டி விற்று போட்டு போயிடுறாங்க. அதனால் இதே தொழிலாக வச்சிருக்கிற நாங்கள் வருடம் 365 நாட்களும் இந்த தொழிலை செய்ய முடியாமல் திண்டாடுகிறோம். எங்களுடைய வகைராவில் அந்த சட்டிங் பீஸ் செய்கிறவங்களோ ஒரு வேஸ்ட் பீஸ் செய்கிறவங்களையோ அந்த உற்பத்தியோ நாங்கள் இந்த லூம்லேருந்து அதில் செய்ய முடியாது. அதனால் எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது.